சரிங்க, இப்போ எப்படி காலேஜ்க்கா இல்லை வீட்டுக்கா? அது யோசிக்கணும். ஓகே ஓகே, சரி, நீங்கள் யோசிச்சுட்டு என்ன ஏதுன்ட்டு பார்த்து கிளம்புங்க. எனக்கு வேற ஒரு ஒர்க் இருக்கு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். பார்த்து போயிட்டு வாங்க. சரி. நவமித்ரா. அர்க்கானி, நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. நானும் தான். இவங்க மாத்திரம் இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அவ்வளோதான், நம்ம இப்போ மும்பைக்கு பார்சல் பண்ணியிருப்பாங்க. அப்பா, வருண் மாமா விட்டு நான் போயிருப்பேன். பயப்படாத, அதான் எதுவும் நடக்கலல்ல. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறது? காலேஜ்க்கே போகலாம். அங்கே போனால் எதுனா திட்டுவாங்கடி, ஃபைன் போட்டுருவாங்க, இல்லாட்டி பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு வர சொல்லுவாங்க. பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இப்படி வேண்டாம், வேற எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டுக்கு கூட வேண்டாம். அப்படியா? சரி, போகலாம் வா. இந்தம்மா, ஒரு நிமிஷம். இல்லை, நாங்கள் வரமாட்டோம். இல்லம்மா, பயப்படாத. உன்னோட பேக் ஒன்று மறந்து விட்டுட்டேன். ஏன் பேக்கா? ஆமா, வந்து எடுத்துட்டு போ. அதுக்கு நான் பேக்கே கொண்டுட்டு வரலையே. ஆனா அங்க ஒரு பேக் இருக்கு. இல்ல, நாங்க பேக் கொண்டுட்டு வரல, அது வேற யாரோடையதா இருக்கும். வான்னு சொல்றேன். நவமித்ரா. ஐயோ, காலத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் எப்படி காப்பாத்துவேன்? இப்ப பார்த்தா அண்ணன் எங்க போனாரு? அண்ணா, எங்க போனாங்க? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நேத்ரனுக்கும் வருண் மாமாக்கும் ஒரு ஃபோன் பண்ணணும். ரிங் ஆகுது, எடுக்க மாட்டாங்க. கிளாஸ் ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ அர்க்கானி, என்ன? மாமா, மாமா. அர்க்கானி, என்னாச்சு? வருண், வாட்ஸ் கோயிங் ஆன் தேர்? மேம், சாரி மேம். கெட் அவுட். மாமா, மாமா. ஏன் அர்க்கானி, என்ன என்னாச்சு? இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? மேம் என்னை திட்டி வெளியே வேற அனுப்பிட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லு. மாமா, நாங்க இப்ப மால்ல இருக்கோம். மால்லையா? மால்க்கு எப்ப போனீங்க? மாமா, நீங்க மாலுக்கு நேத்ரனை கூட்டிட்டு வாங்க. நேத்ரனை கூட்டிட்டு வரணுமா? ஏன்? ப்ளீஸ் மாமா, ஏன்னு கேட்காதீங்க, கூட்டிட்டு வாங்க. ஏய், கிளாஸ் ரூம்ல இருந்து எப்படி வர்றது இப்போ? ப்ளீஸ் மாமா. சரி சரி, வரேன். மாமா, எப்ப வருவீங்க? நீங்க வந்தாதான் நவமித்ராவை காப்பாற்ற முடியும். ஏய் அர்க்கானி. மாமா. ஏய் அர்க்கானி, என்னாச்சு? அர்க்கானி, என்னாச்சு? ஏன் அழுறீங்க? நவமித்ரா எங்க? மச்சான், அவன் எங்கன்னு கேளு. இருடா கேக்குறேன். அர்க்கானி, அழாத. நவமித்ரா எங்க? மாமா. சொல்லுமா, என்னாச்சு? மாமா, நாங்க ஏதோ கேசனோவான்னு ஒரு கேம் களிக்க போனோம். கேசினோ கேமா? நீங்க முதல்ல இங்க யாரு கேட்டு வந்தீங்க? மாமா, எங்க மேலதான் தப்பு. நாங்க உங்களை அனுப்பிட்டு கடைக்கு போறோம்னு சொன்னோம்ல, கடைக்கு போகல. இந்த மாலுக்கு வர்றதுக்காக தான் உங்ககிட்ட அப்படி சொல்லி ஏமாத்தி அனுப்பி விட்டோம். என்ன அர்க்கானி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சாரி மாமா. சரி, அடுத்து என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்படி வந்தப்போ எனக்கு இங்க ஒரு தாவாணி இஷ்டப்பட்டுச்சு, அதை வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு அக்கா, இது மாதிரி ஒரு கேம் இருக்கு, அது கழிச்சேன்னா பணம் கிடைக்கும், அப்போ நீங்க வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னப்போ கேட்கல. அப்போ சரி கூப்பிடுறாங்களேன்னு போய் கழிச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுல நிறைய நமக்கு லாஸ் ஆச்சா. 50,000-60,000 லாஸ் ஆச்சு. என்ன அர்க்கானி? சாரி மாமா. அடுத்து சொல்லுங்க. அப்போ லாஸ் ஆனதுனால பணம் நீங்க கொடுக்க முடியாம போனதுனால உங்களை பாம்பேல விற்க போறோம்னு சொன்னாங்க. ஒன்று நீங்க பணம் கொடுக்கணும், இல்லாட்டி பாம்பேல உங்களை விற்று நாங்க பணம் வாங்கிக்கிடுவோம்னு சொன்னாங்க. என்ன? ஆமா. அர்க்கானி, வர்ற கோவத்துக்கு. சாரி மாமா. சரி, இப்ப நவமித்ரா எங்க? எங்களை வேற ஒருத்தங்க வந்து காப்பாத்திட்டாங்க.
அவர் தான் 60,000 பணம் கொடுத்து எங்களை காப்பாத்தி விட்டதே. அது யாரு? தெரியல, இப்பதான் நான் வாட்டி அவங்கள பார்த்தேன். அதுக்கு பிறகு நாங்க வந்துட்டோம். அவரும் டாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப என்னடான்னா, நாங்க கேம் கழிக்க போனோம்ல, அங்க ஒரு அங்கிள் இருந்தாரு. அந்த அங்கிள் வந்துட்டு நவமித்ராவை உங்க பேக் அங்க இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்களா? பணமெல்லாம் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்னத்தை கூட்டிட்டு போறது? தெரியல மாமா, அவ நான் வரலன்னு சொல்ல இழுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நான் இப்ப நவமித்ரா அவங்க கஸ்டடி இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். சாரி. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்க குடும்பத்துல யாரும் தாங்கிக்க மாட்டாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி இருங்க, நான் போய் தேடிட்டு வரேன். மச்சான் ஃபீல் பண்ணாதடா. பாருடா என்ன பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும். சரி பண்ணிக்கலாம்டா, இரு, நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. சரி நான் போய் தேடிட்டு வரேன்டா. நானும் வரேன். வேண்டாம், நீ அர்க்கானி கூட இரு. ஒருவேளை அவங்களையும் யாராவது கடத்திட்டாங்கன்னா? என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட? ஆமாண்டா, சொன்னா புரிஞ்சுக்கோ. அர்க்கானி கூடவே இரு. சரிடா, பார்த்து போயிட்டு வா. எதுனாலும் அர்ஜென்ட்னா உடனே கால் பண்ண, சரியா? ம். கவி, ஏய் பார்த்து வர வேண்டியதானடி. வேதனைக்குது. சோ காட்டு, கண்ணும் தெரியாத ஒன்னும் தெரியாத வேன நடந்து வருவா. கீழே பார்த்தே நடக்க தெரியாது உனக்கு. ஆனா வேதனைக்குது. அதான் காட்டு எங்கன்னு. என்னடி ஊன்னுட்டு இருக்க? எங்க வேதனைக்குது? கழுத்து இருக்குல்ல? ஆமா, அங்கேயா வேதனை? இல்ல, கழுத்துக்கு கீழே. அங்கேயா வேதனை? அது அங்கேயும் அதுக்கு கீழேயும். வேற? ஏய். வேற? ம். சொல்லுடி. வேற? ம். ஏய். ஏய். முதல் முத்தம் செம்மையா இருந்துச்சு. இங்க வேதனை உண்டா? நல்லா சாப்பிட்டியா? ஏய் ஏய் போதும்டி. என்ன போதுமா? என்னடி இப்படி கேட்டுட்ட? பின்ன எவ்வளவு ஆசையா கொடுத்துட்டு இருக்கேன், போதும்னு சொல்றீங்க? ஏய் கடிக்காதடி. அப்படிதான் கடிப்பேன். ஆசையா அம்மா கொடுத்துட்டு இருக்கும் போது போதுமாமே. சரி போதும்னு சொல்ல மாட்டேன். அது சரி, மாமாவோட கை எங்க இருக்குன்னு பாத்தியா? பாத்தியாடி? பொறுக்கி போடா. உந்தன் மாறா பனேரா கோவேல மட்டும் எனக்கு இப்போ கிடைக்குமா? பொறுக்கி போடா. பாலுக்கு பூனைய காவல் வைக்க எனக்கு என்ன பைத்தியமா? அப்படியா? பொறுக்கி ஏதாவது பண்ணுங்க, அவ்வளோதான். எவ்வளோதான்? அது 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 சொல்லு. பொறுக்கி பொறுக்கியா? ஏன் இப்படி கடிச்சு வைக்கிறீங்க? வந்துட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. எனக்கும் கடிச்செடுக்க தோணுது. நான் என்ன பண்றது?